இந்த வார் முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, யூஎஸும் ஈரானும் பார்த்தீங்கன்னா பீஸ் டாக்காக பாகிஸ்தான் போயிருந்தாங்க. ஆனால் அந்த பீஸ் டாக் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈரான் அவங்களோட கோரிக்கையை வச்சாங்க, யூஎஸ் அவங்களோட கோரிக்கையை வச்சாங்க. கடைசியில் வந்து சரியாக முடியல. ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நியூக்ளியர் டாக்ஸில் தான் கடைசியில் எங்கே 2 பேருக்கு டிஸ்அக்ரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டாக்ஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் இவங்களோட நேவி, யூஎஸோட நேவி அங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லீகலாக யார் யார் டோல் பே பண்ணி அந்த வழியாக போனாங்களோ அவங்களோட கப்பல் எல்லாமே நிறுத்த போகிறதா அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்னன்னா, ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் பற்றி சொன்னாலும் அவர் இடன் அர்ஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஆயில். ஏன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா சைனாக்கு 80% ஆஃப் ஆயில் வித்துட்டு இருக்காங்க, அதுவும் வேற கரன்சியில் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் தான் போகுது. இப்போ நாளைக்கு வந்து எல்லாரும் வேற கரன்சியில் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிடும். இது வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து யூஎஸ் நேவி அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸையை அவர் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட பாதிப்பு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து $104 கிட்ட போயிருக்கு. இது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா $140 போகும் அப்படின்றத வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த $140 எப்போ போச்சுன்னா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அந்த பெரிய கிரைசிஸ் வரும்போது தான் போச்சு. இப்போ திருப்பியும் போச்சுன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகும், பொருளோட விலை அதிகமாகும். இதனால மார்க்கெட்ஸ் எல்லாம் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்போ வர இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் பாதிப்பு இல்லை. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது டைல்யூட் ஆயிடுச்சு, நம்ம ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த நியூஸ்லாம் ஆமாம் ட்ரம்ப் இப்படி தான் சொல்லுவார், நாளைக்கு அதை வந்து அவர் கைப்பற்ற மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்ததுனால மார்க்கெட் வந்து அது பெருசாக இதுவும் ஆகலை. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய ஒரு 1000 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட்டும் இல்லை, 1000 பாயிண்ட் கீழே மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, இதுதான் நிறைய பேரோட கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா வாரன் கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி நான் வீடியோ போடுறேன்.